நான் நினைச்சேன் யார் மேலேயோ இடிச்சுக்கிட்ட போல நினைச்சேன். கல்லையோட பாவி இடிச்சுக்கிட்ட. சேச்சி கழிச்சு சேச்சி, நீங்களும் கழிச்சோ? நான் இன்னும் சாப்பிடல கார்த்திக் ப்ரோ. அது கலட்டி போடுடா. கலட்டக்கூடாது, அது கர்ரா மூக்குத்தி இருக்கும். பக்காவா இடிச்சிட்டேன், வலிக்குது. தங்கமீனாட்சி அக்கா முறைக்கிறாரு கார்த்திக். ஏன் கார்த்திக் முறைக்கிறீங்க? ஐயோ, அங்கே ஒரு குச்சி கிடக்குது, அதை போட்டு எடுத்துன்னு இருக்கும். அந்த 19 days ஆகிட்டு அப்புறம் என்ன கலட்டக்கூடாதா? கலட்டக்கூடாதான். அவன் லாஸ்ட் லைஃப் வரைக்கும் இருக்கணுமா. அப்போ சொல்ல மாட்டீங்க? ஒன்றும் இல்லை, விக்கின்னு ஒரு தம்பி வருவாங்கல்ல சாஸ்திர லைவுக்கு, என் லைவுக்குலாம் பார்த்துருக்கீங்களே, தெரியும்ல. அவர் கீழே விழுந்துட்டார் பைக்கில் இருந்து. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஷாக்கா அது பண்ண முடியாது ஷாக்கா. என் லைஃப் லாங் ட்ராவல். நான் என்னைக்கு கட்ட போல போகிறேனோ அது அப்போதான் அது போ. ஏய் அட கடவுளே, அதை பற்றி தான் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இடுப்பில் அடிபட்டுருச்சான். கை காலெல்லாம் அப்படியே சராச்சு போயிட்டுருக்கு. கார்த்தி அண்ணா வணக்கம். பரிசு எங்கே? சைடு கேப்பில் போயிட்டு இங்கே பாருங்க, தெரியுதா? ஈரம் தெரியுதா? தரையை போய் நக்கிட்டு இருக்கான். இவனை என்ன பண்ணா தகும்? யாருடா? எந்த பையனுக்கு எதுக்கு? அப்புறம் மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கடா? இல்லை, அது அவங்க ஊர் சாங்கியம். அது சில ஊரில் அது இருக்குமாமே. விக்கி சகோக்கு ஒன்றும் ஆகாது, ஐயப்பன் இருக்கார் மீனாட்சிக்கா. சூப்பர் கரெக்டு. குழந்தை சீக்கிரம் சரியாயிடும். ஷாக்கா நான் ஒரு செய்தி வச்சுருக்கேன், ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். யோ வசந்த் தம்பி, என்னையா வேணும்? அவனுக்கு ஒன்றும் வேண்டாம். அவர் ஒரு நியூஸ் சொல்கிறாராம். வசா, டாக்டர்கிட்ட அசிஸ்டண்ட் ஒர்க் என்னாச்சு? ஏய் இந்தடா. ஐயப்பா, பிள்ளைக்கு சீக்கிரம் சரியாயிடும் ஐயப்பா. என்ன செய்தி? ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு. நைட்டிக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு இருக்கு பையில கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கான். இது கூட வந்துட்டு ஓடுறான் பாருங்களேன். ஏய் வெளியே வாடா. வந்த ஸ்பீடில் ஓடிடுறான். எனக்கு கால் வலிக்குது. காலில் பொத்துன்னு விழுது. லூசு பூனை, இங்கே வா. இங்கே உட்காந்து வர. இப்போ பாரு, நைட்டுக்குள்ள போய் வந்துருச்சு. போ, இப்போ நான் விளையாடல, போ. இப்போ வருவடி மாப்பிள்ள இரு. சாக்கா மற்றவங்களுக்கு 100% என்னை வெளியில் பார்க்குறாங்க. அதில் 60 மக்களுக்கு புரியும், 40 பேருக்கு வேறு மாதிரி நினைப்பு. சரி விடு, அதெல்லாம் எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை வசா, சரியா? அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. அம்மா அதை பற்றி தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே.